வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4வது டாபிக் தனி வெட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுலேயுமே ஆல்ரெடி 2 பார்ட் வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் வரைக்கும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 3க்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா பேசிக் மாடல் எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2ல் இருக்குது. இது வந்து அதுக்கு அடுத்த லெவல் டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சம்குள்ளே போகலாம். இப்போ டைப் 5 ஆல்ரெடி 4 டைப் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது டைப். இந்த தனி வெட்டியில் இந்த மாதிரி சம் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க எக்ஸாமில். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 815 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 854 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே பிஎன்ஆர் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 3 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் வந்து இவ்வளோ ஆகுது. அது எவ்வளவு தனி வட்டினே கொடுக்கல, எந்த அமௌண்ட்டுன்னு கொடுக்கல. 3 வருஷத்தில் இவ்வளோ ஆகுது, 4 வருஷத்தில் இவ்வளோ ஆகுதுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருந்து அந்த அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்போ கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு இதை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது ஏதோ ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இப்போது இந்த சம்மில் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்கதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. எப்பயுமே ஒரு சம் கேட்குறாங்கன்னா அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபுல் டேட்டாவை அந்த கொஷின்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போது 3 ஆண்டுகளுக்கான 3 ஆண்டுகளில் அந்த அசல் எவ்வளவா மாறுது? 815 மாறுது. அதே இது 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் அந்த தொகை வந்து 854 மாறுது. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட்டு. இப்போ 3 வருஷத்தில் இவ்வளோ ஆகுது, 4 வருஷத்தில் இவ்வளோ ஆகுதுன்னா இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் பண்ணால் இப்போ 3 வருஷம், இது 4 வருஷம். அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி கிடச்சிருமா? இது 4வது வருஷம், 4 வருஷம், இது 3 வருஷம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1. அப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 1 இயருக்கான தனி வட்டி கிடச்சிரும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 854லேருந்து 815 நான் கழிச்சேன்னா எனக்கு 39ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 39ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 3 வருஷத்தில் இந்த ஒரு வருஷ வட்டி எனக்கு கிடச்சிருச்சா? அப்போ 3 வருஷத்தில் எனக்கு எவ்வளவு தனி வட்டி கிடச்சிருக்கும்? 3 × 39 அப்படின்னு நான் போடுறேன். 3 × 39 எவ்வளோ வரும்? 117 வரும். அப்போ இந்த 3 வருஷத்தில் அந்த அசல் எவ்வளவா மாறி இருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? 815 மாறி இருக்கு. இதில் வட்டி மட்டும் 117. இந்த 815ல் இந்த 117 மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த 117ன்றது எனக்கு 3 வருஷத்துக்கான வட்டி. இந்த 3 வருஷத்துக்கான வட்டியை இந்த மொத்த தொகையிலேருந்து நான் கழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அசல் கிடச்சிரும். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நான் 815லேருந்து 117 கழிச்சேன்னா எனக்கு 698ன்னு கிடைக்கும். ஏன் இந்த 4 வருஷத்தை எடுக்கக்கூடாதானா? நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நம்ம 2 டேட்டா இருக்குது. நான் ஒரு வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது 4 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 39னா 4 வருஷத்துக்கு வந்து 4ஆல் பெருக்கிக்கிட்டேன். எனக்கு 156ன்னு வரும் பெருக்குனா. அப்போ கொஷினில் 4 வருஷத்தில் மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 854ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 854லேருந்து இந்த 4 வருஷத்துக்கான தனி வட்டியை மட்டும் நான் கழிச்சிட்டேன்டா எனக்கு வந்து அசல் கிடச்சிரும். அதுவும் 698 தான். நீங்கள் 2ல் எதை வேணாலும் போட்டு நீங்கள் ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் இவ்வளோ ஆகுது, 4 வருஷத்தில் இவ்வளோ ஆகுதுன்றாங்க. அப்போ 1 இயர் கேப்பில் அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க? 39 ரூபா கட்டியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 39 தான். அப்போ 3 வருஷத்தில் அந்த மொத்த அமௌண்ட் 815 ஆயிருக்குன்னா வட்டியோடு சேர்த்து தான் இது ஆயிருக்கும். அப்போ இதுலேருந்து வட்டி எவ்வளவுன்றதை பிரித்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அசல் தொகை கிடைச்சிரும்.
அப்ப அந்த வட்டிய எப்படி பிரிச்சு எடுக்கிறது? எனக்கு 1 வருஷத்துக்கான வட்டி தெரியும். 3 தடவ அத நான் பெருக்குனேன்னா 3 வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிரும். அத வந்து அவங்க குடுத்துருக்க டேட்டாலேருந்து மைனஸ் பண்ணேன்னா எனக்கு அசல் தொகை கிடைச்சிரும். இப்படிதான் இந்த சம் வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். நீங்க கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டக்குன்னு போட்டுறலாம். ஒரு 1 மினிட்லயும் ஆன்சர் போட்டுட்டு போயிரலாம். பாருங்க, அதே ஃபார்மேட்ல இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு சம் குடுத்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,400ஆகவும், 3 ஆண்டுகளில் ரூபாய் 9,440ஆகவும் மாறுகிறது. எனில் அசல் மதிப்பு யாது? இதே மாதிரி தான். எப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. 10,400ஆ மாறுதாம் 5 வருஷத்துல. அதே இது 3 வருஷத்துல எவ்வளவா மாறுது? 9,440ஆ மாறுது. இப்போ எனக்கு இது 2யும் நான் மைனஸ் பண்ணா 2 வருஷத்துக்கு இப்ப இது 2யும் நான் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 0, 6, 960ன்னு கிடைக்கும். அப்ப 2 வருஷத்துக்கான தனி வட்டி 960ன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஆனா 2 வருஷத்த வச்சு என்னால கால்குலேட் பண்ண முடியுமா? எனக்கு தேவை 1 வருஷம். அப்பதான் வந்து நான் ஈஸியா வந்து அத 3 வருஷத்துக்கோ, 5 வருஷத்துக்கோ கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப எனக்கு 1 இயருக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? 960 2ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணா 480ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 480ன்னு இப்ப நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப இது தெரிஞ்சாலே போதும், நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? 3 வருஷத்துக்கான வட்டி 3 ஆண்டுகளில் அந்த தொகை. அப்ப 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? 1 வருஷத்துக்கே ரூ. 480 3 வருஷத்துக்கு தனி வட்டி மட்டும் எவ்வளவு வரும்? 3ஆல நான் பெருக்குனேன்னா ரூ. 1,440 வரும். இங்க 3 ஆண்டுகளில் எவ்வளவு குடுத்துருக்காங்க? 9,440 குடுத்துருக்காங்க. இதுதான் மொத்த தொகை. அப்ப இதுலேருந்து 3 வருஷத்தோட வட்டி இருக்கு இல்லையா? 1,440 கழிச்சிட்டேன்னா எனக்கு அசல் கிடைக்க போகுது, அவ்வளோதான். எவ்வளவு? 8. 8,000ன்றது தான் அசல். இது நீங்க ஆன்சர் கரெக்ட்டா அப்படிங்கிறத நீங்க இந்த 5 வருஷம் இருக்கு இல்லையா? அதுலயும் நீங்க போட்டு பார்த்து செக் பண்ணீங்கன்னா, அப்பயும் உங்களுக்கு ஆன்சர் 8,000 தான் வரும். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். 2 வருஷம் குடுத்துருக்காங்கன்னா, அது 2யும் மைனஸ் பண்ணிட்டு அதுலேருந்து எனக்கு 1 வருஷத்துக்கான தனி வட்டிய நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டா குடுத்துருக்க சம்முல ஏதாவது ஒரு டேட்டால மொத்த அமௌண்ட் குடுத்துருப்பாங்க. அதுல தனி வட்டிய மட்டும் பிரிச்சு எடுத்துட்டா நம்மளுக்கு அசல் கிடைச்சிரும். இந்த டைப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப ஒரு வாட்டி வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நிதானமா திரும்ப ஒரு வாட்டி போட்டு கேளுங்க. ஓகே. இப்போ அடுத்தது டைப் 6 அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. நெறைய கொஸ்டின் குரூப் 2 கொஸ்டின்ஸ்ல இந்த இது வரும். பார்க்க கஷ்டமா இருக்க மாதிரி வரும். ஆனா 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டைப் தான். பாருங்க. ஒரு தொகை 10 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. எவ்வளவு தொகைன்னு குடுக்கல. எந்த இதுன்னு குடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு தொகை 10 வருஷத்துல டபுள் ஆகுது. அப்ப அதோட வட்டி வீதம் என்ன அப்படிங்க அந்த தொகை எவ்வளவுன்னு நம்மளுக்கு கேட்கல. இப்ப தொகை எவ்வளவுன்னு கேட்டிருந்தா கூட கீழ 4 ஆப்ஷன்ல இருந்து எது 10 வருஷத்துல டபுள் ஆகுதுன்னு போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இவங்க கேட்கறது வட்டி வீதம். இப்ப இந்த மாதிரி கேட்டா நீங்க வந்து இந்த பிஎன்ஆர் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க எத்தனை மடங்குன்றது தான் இதுல முக்கியம். இரட்டிப்பாகிறது அப்படின்னு கேட்டா, இரட்டிப்பு அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா 200ன்னு தானே அர்த்தம். இதுலேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டு நீங்க வெறும் 100ன்னு எடுத்துக்கணும். மும்மடங்கு ஆகிறது அப்படின்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மும்மடங்குன்னு குடுத்தா ஆக்சுவலா 300ன்னு அர்த்தம். நீங்க இதுலேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டு 200ன்னு எடுத்துக்கிறணும். 4 மடங்கு அப்படின்னு கேட்டா 300ன்னு எடுத்துக்கிறணும். 5 மடங்குன்னு கேட்டாங்கன்னா 400 100 கழிச்சிட்டு நீங்க எடுத்துக்கிறணும். சரியா? இப்போ 14 மடங்குன்னு கூட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1300ன்னு நீங்க எடுக்கணும். இத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எங்க எடுக்கணும், எப்படி எடுக்கணும்ன்றத நான் சொல்றேன். எடுக்கிற கான்செப்ட் இதுதான். இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இரட்டிப்பாகிறதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இரட்டிப்புனா
200 அதுலேருந்து 100 கழிச்சிட்டு நான் வெறும் 100 தான் எடுத்துக்கிற போகிறேன். டிவைடட் பை கொஸ்டினில் இந்த கொடுத்துருப்பாங்க. ஒன்று வருடம் கொடுத்து வட்டி வீதம் கேட்பாங்க, இல்லை வட்டி வீதம் கொடுத்து வருடம் கேட்பாங்க. அந்த கொடுத்துருக்க இன்னொரு டேட்டாவை கீழே போடுங்க. இவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை. பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R is equal to 100/10. இரட்டிப்பாகிறதுன்றதுனால 100 போடுறேன். 10 வருடங்கள்னால கீழே 10 போடுறேன். அடித்து போட்டேன்னா எனக்கு 10ன்னு கிடைக்குமா? 10% அப்படிங்கிறது தான் ஆன்சர். வட்டி வீதம் 10%. இவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக நீங்கள் 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தா 300/10ன்னு 3 மடங்குன்னு கொடுத்துருந்தா 200/10ன்னு நான் போட்டிருப்பேன். 5 மடங்குன்னு கொடுத்துருந்தா 400/10ன்னு போட்டிருப்பேன். இவ்வளோதான் இந்த ஆன்சர். டைரெக்டாக நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஓகே, இதே மாடல் இன்னொரு சம் பார்க்கலாமா? பாருங்க, எந்த வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 15 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும் அப்படிங்கிறது இதில் கொஸ்டின். 2 மடங்குனா என்னன்னு பார்த்தோம். இப்போ 4 மடங்குக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. மடங்கு எத்தனைன்னு மட்டும் பாருங்கள். 4 மடங்கா? அப்போ 300ன்னு எடுத்துக்கோங்க. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 15 வருஷமா? டிவைடட் பை 15. அவ்வளோதான். இப்போ டிவைடட் பை 15 அப்படின்னா இதை அடித்து போட்டால் என்ன வரும்? ஒரு 15 15, 2 15 30, இங்கே ஒரு 0 இருக்குது. இப்போ 20. வட்டி வீதம்னு கேட்டிருக்கனால 20% அப்படிங்கிறது தான் ஆன்சர். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கா? கொஷினை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே இதை எடுத்து மட்டும் போட்டால் போதும். இதே இது பாருங்கள், வட்டி வீதம் கேட்டாங்க இது வரைக்கும் எல்லாமே. ஒருவேளை ஆண்டு கேட்டாங்கன்னா, வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டு கேட்டால் எப்படி? அதே மெத்தட் தான். பட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட தொகை 12% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காகும் அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த 2 மடங்கு அப்படின்னு கேட்டாலே என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? நம்ம 100 அப்படின்னு எடுத்துக்கிறணும். அப்புறம் கொடுத்துருக்க டேட்டா என்னது? இங்கே ஆண்டு கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அந்த வட்டி வீதத்தை இங்கே போட்டுக்கோங்க. இப்போ 12ஆல் அடித்தா என்னாகும்? இப்போ ஒரு 4ஆல் அடிக்கிறேன். 3 12, 25 4 100. அப்போ 25/3ன்னு கிடைக்கும் எனக்கு. இப்போ இதை அடிக்க முடியாது. அப்போ அடிக்க முடியாதுன்னும் போது இதை நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் போட முடியுமோ கலப்பு பின்னமாக மாற்றி போட்டுக்கலாம். இப்போ 3ஆல் நான் டிவைட் பண்ணினா M3 24ன்னு வரும். மிச்சம் இதில் 1 இருக்கும். அந்த 1 மேலே போட்டுக்குருவோம். இந்த 3 கீழே போட்டுக்கலாம். அப்போ வருடங்கள் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்? 8 1/3 வருடங்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதை வந்து நான் இன்னமும் ஒரு இயராகவே எழுதணும் அப்படின்னா 8 வருடங்கள் 1/3 4 மாதங்கள் அப்படின்னு எழுதலாம். 4 மாதங்கள். எப்படி? 1/3 அப்படிங்கிறது இன்ட்டு 12 மாதம் இல்லையா ஒரு வருஷத்துக்கு. அப்போ 12ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் 1 3 3 4 3 12 4ன்னு வந்துடுதா? அப்போ 1/3 நான் 4 மாதம்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 8ன்றதை 8 வருடங்கள்னு எடுத்திருக்கோம். இந்த ஆப்ஷனில் எது இருக்கோ 8 1/3 வருடங்களாக இருந்தால் அதை எழுதுங்க. இல்லை 8 வருடம் 4 மாதம்னு கொடுத்துருந்தா அதை சூஸ் பண்ணுங்கள். 2 மெத்தட்லையும் கன்வெர்ட் பண்ணி காமிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கா? இவ்வளோதான். இப்போது இதிலே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா பாருங்கள், 2 ஸ்டெப் நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில், இது வந்து இது வரைக்கும் கொஸ்டின் இவ்வளோ தான் கேட்பாங்க. 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு முடிச்சிருவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும்னு கேட்குறாங்க. ரெண்டாவது ஒன்று கேட்குறாங்க. சரியா? இப்போ நீங்கள் இந்த பின்னாடி இருக்க பார்ட்டை மட்டும் பாருங்கள். ஒரு அமௌண்ட்டு எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்? அப்போ ஆண்டுகள் தான் கொஷினை கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வட்டி வீதம் தெரிஞ்சால் போதும். வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் போதும். இந்த 700 கீழே அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நம்ம டிவைட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம்.
ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க குடுக்கல. அப்ப அத தான் நம்ம இந்த குடுத்துருக்க டேட்டாலருந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா? நம்மள கேட்டிருக்கிறது எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காகும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு வட்டி வீதம் வேணும். ஆனா வட்டி வீதம் இதுல குடுக்கல. இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இந்த ஹிண்ட் குடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது அப்படின்னு. அப்ப நான் 2 ஸ்டெப் பண்ணணும் இப்ப. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்னா, அந்த டேட்டாவ எடுத்துக்கோங்க. 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. அப்ப 2 மடங்குனா 100. 5 ஆண்டுகளில் இத நான் அடிச்சேன்னா எனக்கு 20ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 20 தான் பெர்சன்டேஜ். அதாவது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப எனக்கு 2வது இத சால்வ் பண்ணிறலாம். 2வது இது என்னது? எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும்? 8 மடங்குனா எவ்வளவு? 700ன்னு நான் மேல எடுத்துக்கிறணும். எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 20 நான் கீழ போட்டுக்கிறேன். 0, 0 கேன்சல் ஆயிரும். 2 இத அடிச்சா 35 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 35 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? ஒரே ஸ்டெப்ல இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். இதுல வந்து 2 ஸ்டெப் வரும் அவ்வளோதான். ஏன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்ல ஆண்டோ குடுக்காம இருக்கும்போது, அந்த மிஸ் ஆன டேட்டாவ நம்ம அதுக்கு அந்த கொஸ்டின்ல முன்னாடி குடுத்துருக்கிற ஹிண்ட்ட வச்சு கண்டுபிடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த 2 மெத்தட் மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் அந்த ஃபைனல் பார்ட்டோட தனி வட்டி நம்மளுக்கு முடிஞ்சிரும். அடுத்த வீடியோவுல உங்கள நான் திரும்ப மீட் பண்றேன். இது வந்து இந்த மாரி சம்ஸ வந்து நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து சம் வந்து டச் விடாம இருக்கும். இப்ப நாங்க வந்து ஒரு நாள் 2 நாள் விட்டு, விட்டு நான் வந்து வீடியோ போட்டாலும், நீங்க அந்த இன் பிட்வீன் கேப்ல பூரா அந்த நீங்க ஆல்ரெடி போட்ட மாடல் சம்ஸ்ல வேற ப்ரீவியஸ் இயர்லயோ எங்கேயோ சம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் மேத்ஸ் பிராக்டிஸ் பண்றத ரெகுலரா வச்சுக்கோங்க. இந்த 6 மந்த் கம்பல்சரி நீங்க கன்டினியூஸா நீங்க மேத்ஸ்ல எவ்ளோ டேலண்டடா இருந்தாலும், நீங்க கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணலன்னா, ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால கீப் பிராக்டிஸ். நம்மளோட அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். அடுத்த வீடியோவோட தனி வெட்டி முடிஞ்சிரும். ஓகே. தேங்க் யூ. பை.